வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சில நிமிட நேரம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த ஆன்லைன் மூலமாய், லைவ் ஸ்ட்ரீம் மூலமாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் களி கூற போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய், கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா என்று சொல்லி துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் ஒன்று இணைந்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த லைவ் ஸ்ட்ரீம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லுங்க. எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த லைவ் ஸ்ட்ரீம் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே எல்லா தடைகளை முறியடிப்பீராக. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஐயா. தகப்பனே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. தேவன் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்ய போறதற்காக உமக்கோடி ஸ்தோத்திரம், உமக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இதில் இணைய வேண்டியவர்கள் உண்டு அப்பா. ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிங்க அப்பா. ஒன்று இணைந்தவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் அப்படி கிருபை செய்ய போறீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லா தடைகளையும் முறியடித்து இந்த மாலை நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம இது ஊற்ற போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு பாடிடுவேன். நம்ம நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் விட்டு தருவி. யெகோவா நிசியே என்னாலும் விட்டு தருவி. ஸ்தோத்திரமே அப்ப ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்ப ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கின்றீ. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீ. ஷாலோ சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மாலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மாலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை
ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள் நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள் நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று சொல்லுங்க. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு தோல்வி இல்லை. எல்லாரும் இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதனால் நமக்கு தோல்வி இல்லை. அவர் நம் சார்பில் இருப்பதனால் நமக்கு பயம் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதனால் ஹல்லேலூயா, எதையும் நான் தாண்டி வருவேன், எதையும் நான் சமாளிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நீர் என்னோடு கூட இருப்பதினால் எனக்கு பயமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. பயமில்லையே. ரகமாஷி அந்தர கலக்கம் இல்லை அப்பா, சோர்வு இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் நடத்துவீர், நீர் சுமப்பி. இதுவரை நடத்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை தப்புவித்தவர், நீர் இனியும் தப்புவிக்க வல்லவர். ஓ ஷாதரேபியாந்தோரோசி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி, அவர் வல்லமை நிறைந்தவர், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணத்தோடு கைகளை உயர்த்தி அந்த சர்வ வல்லவரை பார்த்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ ரபமஷதி அந்தரல உயர்த்துகிறோம் அப்பா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே,
ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்து ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். சிலர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. சொல்லுங்க. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. கைகளை உயர்த்தி யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா, யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம்,
வாழ்த்துகின்றோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். All glory to you. உம்மை உயர்த்துகின்றோம். எங்களை அழைத்த தெய்வம் எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் எம்மை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை அழியாவும் ராஜ்யம் வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் அழியாவும் வார்த்தையை சொல். எத்தனாய் வாழ்ந்த மீண்டும் சொல்லும். அழியும் என் கைகளை கொண்டு, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு வைத்தியமான தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல். எத்தனாய் வாழ்ந்த தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தியிருக்கிற ஆண்டவரை பார்த்து ஆராதனை Let us worship the wonderful God. Let us worship the love of the God. Aradhipe, 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 நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்து என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்து அழியும் என் கைகளை அழியாவும் ராஜ்யம் வைத்தியமான தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் அழியாவும் வார்த்தையை எத்தனாய் வாழ்ந்த தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே
ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே உம்மை மனதார நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அநேக இடத்துல குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம். நம்ம எல்லாருமே ஒன்றுக்கும் உதவாதவர்கள். சில நேரத்தில் தவறு செய்கிறோம், சில நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், அவருடைய கட்டளைகளை மீறுகிறோம். ஆனாலும் அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி நமக்கு பொறுப்புகளையும் ஊழியத்தையும் தந்திருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, Father, who am I for you to recognize me? என்னை உயர்த்துவதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு, என்னை ரட்சித்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவே, நீர் சிந்தின இரத்தத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். இதுவரை என்னை நடத்தி வந்ததற்கு, இதுவரை என் குடும்பத்தை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. 6 மாதங்களை முடிக்க போகிறோமே ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு அப்படியே கைகளை உயர்த்தி, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டை ஆரம்பித்தவர்கள், இந்த மாதத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர், அநேகர் உயிரோடு இல்லை, சிலர் மரித்து போனார்கள். ஆனால் எங்களை நீர் உயிரோடு வைத்திருக்கிறீரே. எங்கள் மீது உம்முடைய பார்வை எப்பொழுதும் இருக்கிறது. எப்பொழுதும் எங்களுடைய மதில்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உள்ளம் கைகளில் வரைந்து இருக்கிறீரே. கைகளை உயர்த்தி அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எங்களை அழைத்து, எங்களை தற்காத்து, எங்களை அபிஷேகித்து, உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தி வருகிறீர்கள். Thanks for using us. Thanks for your blessing, oh Father. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி அப்பா. உம்முடைய அளவில்லாத தயவுக்காக நன்றி. ஓ நன்றி அப்பா. சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பமும் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம்,
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை திறக்க வேண்டாம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஒருவேளை எப்பேற்பட்ட தேவையாக, எவ்வளோ பெரிய கஷ்டமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கஷ்டங்களை, அந்த பாடுகளை நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவைகள் அதிகமாக இருக்கலாம். அநேகர் தேவைகளின் மத்தியில் தேவை மிகுதியினால் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். இந்த வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி துதிக்கும் பொழுதே ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியிலிருந்து இறங்கி வந்ததை நாம் உணர்ந்தோம், நாம் பார்த்தோம். அதே பிரசனத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி உங்கள் தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கை தப்புவிப்பதற்காக ஏற்கனவே ஒரு ஆட்டை ஆண்டவர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் எதுவுமே கொடுக்காம நம்மளை சோதிப்பார். சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தின் அளவை சோதித்து பார்ப்பார். ஆனால் அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகும் பொழுது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை நம் கைகளில் கொண்டு வந்து தருவார். ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் அப்படி சோதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷனே பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் இதை நான் சகித்து கொள்ளணும். ஆண்டவரே, தேவைகளை நீர் சந்திப்பீர் என்ற விசுவாசத்தோடு நான் முன்னேறி நடக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அநேகர் சோர்ந்து போய் ஆண்டவரின் தேவைகளை சந்திக்க மாட்டாரோ, ஆண்டவரின் விண்ணப்பங்களுக்கு பதில் தர மாட்டாரோ என்று ஐயத்தில், அச்சத்தில், அவிசுவாசத்தில் இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில் கைகளை உயர்த்தி உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் எனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்றவைகளை தருவீர். ஹல்லேலூயா, நான் விசுவாசத்தோடு ஓட எனக்கு கிருபை புரிவீராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்களையே நம்புவேன். ஆண்டவரே, உம்மை நம்பி நான் இந்த ஓட்டத்தை ஓடுவேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே நம்பி, ஆமென், உம்மையே சார்ந்து நான் வாழ்வேன். என் தேவைகளை நீ சந்திப்பி. ரபா ஷாதே ரேகா துராமா. அத்திவரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். I will keep on believing you. ஆமென். உம்மை பின்தொடர்வேன். எதிர்பார்த்த வண்ணமாக என் வாழ்க்கை இல்லை என்றாலும், ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன். நான் எதிர்பார்த்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலனாலும் நான் உம்மையே நம்பி இருப்பேன். வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆமென். தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் தருவீர். வாக்கு பண்ணினீர் என்றால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பீர். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். சொல்லுங்க, இந்த சோதனையில நான் ஜெயம் பெறுவேன். இந்த சோதனையை நான் மேற்கொள்வேன். இந்த வழியில நான் உம் கரத்தை பிடித்து நடப்பேன். ராகாபா. தளர்ந்து போன இதயங்களை ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்துவாராக. ஜெபிக்கும் பொழுது பலனற்று போன ஆத்துமாக்களை ஆண்டவர் இன்று பலப்படுத்துவாராக. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things to the Christ who strengthens me. இன்னைக்கு சொல்லுங்க, பலனற்று போய் இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எதுவுமே கிடைக்கலையே, எதுவுமே நடக்கலையேன்னு ஆமென் ஒரு ஏமாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறீங்களா? ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. என் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அறிக்கை செய்யுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவீர். You will do the things that is appointed for me. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் எனக்கு குறித்திருக்கிறதை, நீர் எனக்கு முன் குறித்திருக்கிறவைகளை, நீர் எனக்கு வாக்கு பண்ணினவைகளை நிறைவேற்றுவீர். அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் வசனங்களை சொல்லுங்க. ராபா, விசுவாசத்தின் வசனங்களை சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து போனது உண்மைதான். நான் இது நடக்காது, இது நடக்காம போயிடுமோன்னு நான் சோர்ந்து போனது உண்மைதான். ஆனால் இன்று நான் உமக்குள்ளாக பலப்படுகிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நீர் நடத்துவீர். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர்.
கைகளை உயர்த்தி வாக்கு பண்ணினவர், நீர் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நம்ம எல்லாரும் இந்த பாடலை கைகளை தட்டி பாட போறோம், ஒரு விசுவாசத்தின் பாடலாய். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஆமென் ஒரு பெரிய திரள் சேனையை போல பிரச்சனை நிற்கலாம், ஆமென், பெரிய மதில போல பிரச்சனை நிற்கலாம். இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதினா, நீர் என்னோடு கூட இருப்பதினா அந்த சேனைக்குள் நான் பாய்வேன், நீர் என்னோடு கூட இருப்பதினா அந்த மதிலை நான் தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா. நாம் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள், அறிக்கை செய்யுங்க, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. கைகளை தட்டி, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. சொல்லுங்க, உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்வாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் நலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் நலனை தந்தாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். ஆடுங்க தேவ பிள்ளையே, அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே, நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், எளிதாக இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன். என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். மீண்டும் சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். மதிலை போன்ற இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேன். எரிகோவை முறியடித்தவர் இந்த பிரச்சனையை எனக்காக முறியடிப்பார். சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். பயந்து போயிருக்கிற சகோதரனே, அறிக்கை செய்யுங்க. இந்த இன்டர்வியூ என்ன ஆகுமோ, இது எனக்கு வாய்க்குமா அப்படின்னு சில பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே, இது என்னோடு கூட இருக்கிறதுனால இது வாய்க்கும், இது என்னோடு கூட இருக்கிறதுனால எல்லாமே வாய்க்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்கிறதுனால எல்லாமே வாய்க்கும். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மீது இருந்ததினால் அவன் காரியங்கள் வாய்க்கப்பட்டது. இன்றைக்கு உங்கள் மீது கர்த்தருடைய கரம் அமர்வதாக, உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். உடைந்து போன என் வாழ்வை சீரமைப்பாரே,
அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை கைகளை உயர்த்தி அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சொல்லு. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே கண்களை மூடி அறிக்கை செய்கிற பிள்ளையே. ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க. You will do anything for me. You will do greater things for me. மேலானவைகளை எனக்காக நீ செய்வீர். நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே அப்படியே ஒரு ஜெபமா சொல்லுங்க. ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நான் எதுல சோர்ந்து போயிருக்கிறனோ, எந்த காரியம் என்ன துன்பப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஓ பிரச்சனையை மேற்கொள்வோம். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே துதி எடுக்கும் பொழுதே பிசாசு அலறுவான். துதிக்கும் பொழுதே எக்காலம் ஊதும் பொழுதே எரிகோ முறியடிக்கப்படும். துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சத்ருவின் பாளையத்தில் அசைவு உண்டாகுமே. இன்று நீங்க துதிக்கும் பொழுதே உங்க பிரச்சனைகளை மாற்றுவார். தூதனை அனுப்பி ஆண்டவர் கிரியை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே துதி என்னும் எக்காலத்தை ஊதுகிறோம். நன்றி வழிகளை செலுத்துகிறோம். எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வான். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தார். நான் கடலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். நான் மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். பிரச்சனைகளை தாண்டுவேன். அவர் கூட இருக்கும் பொழுது பிரச்சனைகளை தாண்டி செல்வேன். பிசாசை முறியடிப்பேன்.
அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், மீண்டும் செல்வோம். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஆடும் பொழுதே சோர்வுகள் விலகட்டும் அப்பா, உடலில் இருக்கிற பலவீனங்கள் விலகட்டும் அப்பா. நீண்ட நாள் முடக்கி வைத்திருக்கிற உன் பிள்ளைகளை முடக்கி வைத்திருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், மனதளவில் இருக்கிற சோர்வு மாறட்டும் அப்பா. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், மீண்டும் சொல்வோம். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், என்னோடு இருந்தார். ஓ, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியே இன்னும் ஒரு விஷயம் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமா, ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். The help will come from you. உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். நீர்தான் உதவி செய்கிற கண்மலை, நீங்க தான் எங்களை தாங்குகிறவர். ஒருவேளை இவர்களை போய் சந்தித்து உதவி பெற்றுக்கொள்ளலாமான்ற பிளான் எல்லாம் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்க போகிறார். ஆண்டவர் உங்க கஷ்டங்களை மாற்ற போகிறார். ஆண்டவர் ஒரு ஆமென் சுகவாழ்வை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். நாமோ அவரையே நோக்கி பார்ப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரன் தன் எஜமானனை நோக்கி பார்ப்பது போல் நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை முடிச்சுங்க. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது உம்மாலே வரும் அப்பா. சங்கீதம் 62, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தேவை, எனக்கு எது தேவை, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவீராக. எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்புவீராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த இடத்திலே பார்க்கிறோம், மரியாள் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாங்கள் அடிக்கடி சொல்லுவது வழக்கம், மார்த்தாள் என்ற அவளுடைய சகோதரி தான் ஆண்டவரை முதலாக தன்னுடைய வீட்டுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். அப்படின்னா முதலாக ரட்சிக்கப்பட்டது இந்த மார்த்தாள் தான். வீட்டில் ஏற்றுக்கொண்டது இந்த மார்த்தாள் தான். வீட்டை இயேசுவுக்காக திறந்து கொடுத்ததும் இந்த மார்த்தாள் தான். அதாவது சொல்ல போனோம்னா இருதயத்தை திறந்து கொடுத்ததோ மார்த்தாள் தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவரை வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார வச்சிட்டு அவள் வேலைகளை பார்க்க புறப்பட்டு சென்று விட்டாள். ஆனால் அவளுடைய சகோதரியாகிய மரியாளோ தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள், பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். ஆமென்,
ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது என்பது தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்பது, நம்ம அவரோடு கூட பேசுவது, இதுதான் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருப்பதை குறிக்கிறது. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே வேளையில தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்த அந்த மார்த்தாள் என்ன செய்தாள் என்று பார்க்கும் பொழுது 40ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்தாள். ஆமேன். பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அது நிமித்தமாக அவள் டயர்டாயிட்டா, வருத்தம் அடைந்தாள், சோர்ந்து போனாள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும், ஆண்டவருக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாலும், ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவரோடு கூட தனித்து நம்ம இருப்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கவலையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே நான் தனியா வேலை செய்கிறேனே, என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்திருக்கிறாளே, அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்று, அதை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, மார்த்தாள் தனித்து வேலை செய்தாள், ஆனால் மரியாள் தனித்து தேவனோடு கூட காத்திருந்தாள், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினாள். ஆமேன். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேலையை செய்யணும், குடும்பத்தை கவனிக்கணும், தேவைதான், முக்கியம்தான். ஆனாலும் நீங்க ஒன்னே ஒன்ன மறந்துடக்கூடாது. முதல்ல தனித்து தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனித்து வேலை செஞ்சாலும் எந்த கஷ்டமும் இருக்காது, கவலையும் இருக்காது. இந்த அவங்க அதை செய்யலையே, இவங்க அதை செய்யலையே, நான் மட்டும் செய்கிறேனேங்கிற எண்ணமும் இருக்காது. ஆனால் தேவனிடத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம குடும்ப காரியங்கள், வேலை, இதுலையே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு வருத்தம், கவலை, கலக்கம், கஷ்டம், சோர்வு, குற்றம் சாட்டுகிற ஒரு எண்ணம், தேவனையே குறை சொல்லுகிறது, இது எல்லாமே வந்துடும். கவலையை போக்குகிற ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாள், உங்களுக்கு கவலை இல்லையா என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நான் தேவையானது ஒன்றாகிய அந்த உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தனியே உட்கார்ந்து அவரோடு கூட அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இப்போ பாதத்தருகே அந்த வார்த்தை நீங்க பார்க்கும் பொழுது 39ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதத்தருகே உட்கார்ந்து. ஆமேன். பாதத்தருகே உட்கார்ந்து. இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு நெருக்கமான ஒரு உறவை பார்க்கிறோம். எல்லாரும் எல்லாருடைய பாதத்திலே வந்து உட்கார முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா இவள் ஆண்டவருடைய பாதத்தின் அருகே வந்து உட்கார்ந்தாள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? அவளுக்கும் இயேசுவுக்கும் இடையில ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாரும் நம்ம வாசிக்க கேளுங்கள். யாத்திராகமும் 33:21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இதோ என் அண்டையில ஒரு இடம் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பக்கத்துல, ஆண்டவருடைய பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கன்மலையில ஒரு இடம் இருக்கிறது, என் பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது, அங்க வந்து நில்லு என்று மோசேயை பார்த்து சொல்லுகிறாரே. இன்னைக்கு அதே எதிர்பார்ப்போடு தான் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என் அண்டை வரமாட்டாங்களா? என் பாதத்தருகே உட்கார மாட்டாங்களா
என்னோடு கூட பேச மாட்டாங்களா, நான் பேசுகிறதை அவர்கள் கேட்க மாட்டார்களா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு பெண் அவளுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாளாம். ரொம்ப வேலை செய்வாளாம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும்னு நினைப்பா. ஆனால் பலவிதமான வேலைகள், குடும்ப பிரச்சனைகள், அப்புறம் உலகத்தில் போக வேண்டிய இடம், கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பேசணும், அப்புறம் வாட்ஸ்அப் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள், குக் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், இப்படி நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருப்பாளாம். ஒரு நாள் அவளுடைய சொப்பனத்தில் ஆண்டவர் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதம் வந்தது போல ஒரு சொப்பனம் கண்டாளாம். அந்த கடிதத்தை திறந்து அவள் வாசித்தாளாம். வாசிக்கும் பொழுது அந்த கடிதத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்ததாம், ஆண்டவர் அவளோடு பேசுகிறது போல, என் மகளே, நான் காலையில் நீ எழும்பின உடனே என்னிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா என்று நான் பார்த்தேன். ஏமாற்றமாக இருந்தது. சரி, குடும்பத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும், அவளும் என்ன செய்வா, சரி சாப்பாடு செய்யட்டும், குடும்பத்தெல்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைகளை காலேஜுக்கெலாம் அனுப்பணும், ஸோ எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிடட்டோன்னு நான் காத்திருந்தேன். எல்லா வேலைகளையும் செஞ்சு எல்லாரையும் அனுப்பிட்டு 8:30 9 o'clock ஆயிடுச்சு. நீ என்னிடத்திலே வருவாய், என்னிடத்துல ஜெபிப்பாய் என்று காத்து கொண்டு ஓரமாய் நின்று கொண்டே இருந்தேன். அப்பவும் நீ வரல. நீ சாப்பிட ஆரம்பித்தாய். சரி, பாவம் பசிக்கும், சாப்பிட்டு விட்டு வருவான்னு பார்த்தா அப்புறம் உன்னுடைய வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் துணி துவைக்க ஆரம்பித்தாய், துணியை காய போட்டாய், பாத்திரங்களை கழுவின, எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்த பொழுது சரி, என்னுடைய மகள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடு கூட பேசுவாள் என்று நான் காத்திருந்தேன். நீ சாப்பிட்டு விட்டு எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு பெட்ரூமில் வந்து படுத்திருந்தாய். அப்படி படுத்திருக்கும் போதாவது என்னோடு கூட பேசுவாய் என்று நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அப்பொழுதும் நீ ஃபோனை கையில் எடுத்துக்கொண்டு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு, யூடியூப்பில் சில காரியங்களை பார்த்து கொண்டு, எப்படி சமைப்பது, எப்படி வீடு க்ளீன் பண்ணுவது, எப்படி அழகுபடுத்துவது, இப்படி பல காரியங்களை நீ பார்த்து கொண்டே இருந்தாய். சரி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணட்டும், மாலையில் வருவாய் என்று பார்த்தேன். மாலையில் பிள்ளைகள் வந்தார்கள், கணவர் வந்தார், அவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இரவு எல்லாவற்றையும் ஒதுங்க வைத்து விட்டு படுக்க வரும் பொழுது இப்பொழுதாவது என்னை தேடி வருவாள் என்று நான் பார்த்து அவளோடு காத்து கொண்டு இருந்தேன். ஆனால் நீ என்ன சொன்னாய் தெரியுமா? ஆண்டவரே, ரொம்ப டயர்டாக இருக்கப்பா, நாளைக்கு உங்களை பார்க்குறேன், குட் நைட் என்று சொல்லிவிட்டு நீ தூங்கி விட்டாய். நான் காத்திருந்து எதிர்பார்த்து நான் சோர்ந்து போய்விட்டேன் மகளே. ஆனாலும் நாளைக்கு காலையில் என்னை தேடி வருவாய் என்கிற எதிர்பார்ப்பில் நான் இரவெல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு உன் அன்பு இயேசு என்று அந்த கடிதம் இருந்துதான். அதை அவள் வாசித்து பார்த்திருக்கிறாள். சொப்பனத்தில் உடனே அவளுக்கு ரொம்ப வேதனை. முழிச்சு உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாளாம். என்னை மன்னிங்க ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவா என்னை எனக்காக காத்திருக்கிறீங்கன்னு நான் நினைக்கலப்பா. ஆனால் உங்களை நான் ஏமாற்றத்துக்குள்ளாக்கி விட்டேனே. இனி நான் காலையில் எழுந்து ஜெபிப்பேன், வேலைகளை செய்யும் போதே ஜெபிப்பேன், மத்தியானம் ஜெபிப்பேன், இரவு நேரத்தில் ஜெபிப்பேன், தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்பா என்று சொல்லி ஜெபித்து விட்டு அடுத்த நாள் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாளாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது ஒரு கதை, ஒரு ஸ்டோரி தான், உண்மையான கதை அல்ல. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் இப்படி தானே இருக்கிறோம். காலையில் ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டா அதுக்கப்புறம் நம்மால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அவ்வளோ வேலை, அவ்வளோ பொறுப்புகள், நிறைய கஷ்டங்கள், மனபாரங்கள், பிரச்சனைகள், இப்படி நிறைய ஒன்றன் பின் ஒன்றாக வந்து நம்முடைய நேரத்தை ஆக்கியூபை பண்ணி விடுகிறது. குடும்பத்தினர், அப்புறம் செல்ஃபோன் அழைப்புகள், செல்ஃபோனில் இருக்கிற இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்டர்நெட், அப்புறம் வாட்ஸ்அப், இதெல்லாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விடுகிறதே. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரும் இப்படி தான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆமென்.
ஹalleluya. அன்னைக்கு மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் அண்டையில வா, என் அருகில வா, என்னோடு கூட இரு, அந்த கன்மலையில வந்து நில் என்று சொன்னாரே. எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு அனுபவத்தை, நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஆமேன். இன்டிமசி வித் காட், தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவை தான் அவர் எதிர்பார்க்கிறார். மரியாள் அன்னைக்கு பாதத்தின் அருகே உட்கார்ந்து, அவ்வளோ பக்கத்துல உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். மோசே ஆண்டவருடைய மலையில, அந்த கண்மலையில அவர் அண்டை வருவதற்காக அந்த மலைக்கு ஏறி அந்த மலையின் உச்சியில போய் ஆண்டவர் அண்டை வந்து நின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஜெப நேரம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். தனித்து ஜெபிப்பதுனா அதற்கு என்ன அர்த்தம் என்றால், தேவனோடு கிட்டி சேருகிற அனுபவம், தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்திருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தர் அண்டை, அவர் பக்கத்துல கிட்டி சேர்ந்து அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் தான் இந்த ஆண்டவரை நெருங்கி சேருகிற அந்த தனி ஜெபம். ஆமேன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் இதை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படி ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு, ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கலாம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமும் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னண்டையில வா என்று சொன்னாரே, அவர் தொடர்ந்து மோசேக்கு சொல்லும் பொழுது நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி. ஆமென். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது விடியற்காலம் என்கிற ஒரு நேரத்தை கர்த்தர் குறிப்பிடுகிறார். மார்னிங், இந்த மார்னிங் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காலையில அதிகாலமே, விடியற்காலையில நீ எழுந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் டைமை நமக்கு குறிக்கிறார். தனி ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு தனிப்பட்ட நேரம் முக்கியம். ஆமேன். எப்பொழுது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஜெபிக்க மாட்டோம். எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஜெபிப்பேன் என்றால் நேரம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தான் நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கணும். தனி ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் மிக மிக அவசியம். ஆமேன். அது மாத்திரமல்ல, நீ ஆயத்தமாகி, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஆமேன். நம்ம தனி ஜெபம் பண்ணுவதற்கு ப்ரிப்பேர் பண்ணணும். முந்தின இரவே ஆண்டவரிடத்தில் சொல்லணும், அப்பா காலையிலே என்னை எழுப்பி விட்டுருங்க, நான் ஜெபிக்கணும் ஏசப்பா, நான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு படுங்க. மனதளவில் உங்களுடைய இருதயம் ப்ரிப்பேர் ஆயிரும். அது மாத்திரமல்ல, அலாரம் வச்சிருங்க. அலாரம் வச்சு எழும்பணுங்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள வரட்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எழுந்து உடனே அப்படியே முழங்கால் படியிட்டக்கூடாது. முகத்தை கழுவி பல் துலக்கி நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கைகளில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்படியே எழும்ப வேண்டியது, அப்படியே பெட்டில் முழங்கால் போட வேண்டியது, அப்படியே ஜெபிக்க வேண்டியது, அப்படியே சில சமயம் தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிட வேண்டியது இல்லையா? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா 5 மணிக்கு எங்களை எழுப்பி விடுவாங்க. 5 மணிக்கு எழும்பிடணும், அவ்வளோதான். நம்ம வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க, எழுப்பி விடுவாங்க. நாங்கள் எழும்பின உடனே என்ன செய்வோம்? அப்படியே கட்டில் முழங்கால் போடுவோம். முழங்கால் போட்டு பெட்ஷீட்டை வச்சு மூடிட்டு ஜெபிக்கிற மாதிரி அப்படியே பண்ணுவோம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிடுவோம். டமால்னு ஒரு முதுகில் ஒரு அடி விழுந்த உடனே திருப்பி எழும்புவோம். திருப்பி எழும்பி முழங்கால் போடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணுன்ட்டு கட்டிலில் போடுவோம். உடனே எங்கள் அப்பா வந்து கட்டில் விட்டு இறங்கி முழங்கால் போடு, கட்டில் பக்கத்தில் முழங்கால் போடுன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக விரட்டுவாங்க. உடனே நாங்கள் அதுக்கு பயந்து அந்த ஒரு டிசிப்ளின்குள்ளே வரணும்னு அப்பா அவங்க எங்களை நடத்துனாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே முழங்கால் போடுவோம். அப்புறமா தூக்கம் வந்துடும். திருப்பியும் அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவோம். திருப்பி ஒரு அடி விழும். திருப்பி எழும்பி
போய் முகத்தை கழுவ போவோம். ஆனால் ஆண்டவரை நல்லா ஏற்றுக்கொண்ட பிறகு, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, இதெல்லாம் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவளாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் வளர்ந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்த பிறகு, முதல்ல எழும்பின உடனே படுக்கையில் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல. எழும்பின உடனே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை காண செய்தியே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு, வர ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் முகத்தை கழுவி ப்ரஷ் பண்ணி தலை சீவி தண்ணி குடிச்சிட்டு மேலே இருக்கிற மெத்தையில் இருக்கிற ஒரு அறைக்கு போய் அங்கே போய் பைபிள் எல்லாம் எடுத்துட்டு போய் தனித்து தேவனோடு ஜெபிப்பது வழக்கம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்படியே நம்ம முகத்தை கழுவாமலே இருந்தா திரும்ப தூக்கத்தை சாத்தான் கொண்டு வந்து விடுவான். ஆனால் ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு இருக்கும் பொழுதுதான் நிறைய நேரம் ஜெபிக்கணும். பேருக்காக கடமைக்காக அல்ல, ஆண்டவரோடு தனித்து ஜெபிக்கணுங்கிற ஒரு அன்பு ஒரு ஆசை வரும் பொழுது நம்ம ஆயத்தமாயிரும், ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நம்மளையே ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போவோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, சீனாய் மலையில் ஏறி, நான் சொன்னது போல நம்ம ஒரு அறையை நமக்காக ஏற்படுத்த வேண்டும். நமக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லுகிறார், சீனாய் மலைக்கு வந்துரு, நீ எழும்பி சீனாய் மலைக்கு வாங்குறாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு இடத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஒரு இடம், ஒருவேளை நமக்கு பெரிய வீடு இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு இடத்துல, ஸ்டெப்ஸில் படிக்கட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜெப நேரம். அப்படி ஏதோ ஒரு இடத்தை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி, அல்லது எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் டைனிங் டேபிளில் போய் உட்காந்துடலாம். உட்காந்து அங்கேருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு இடத்தை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாத்திரம் அல்ல, அவருடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காணப்படணும். எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி காலையிலே எழும்பி அந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தா, தேவ பிரசன்னம் இல்லைன்னா அந்த ஜெப நேரம் எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது, ஜெப நேரம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. நம்மால 1 மணி நேரம், அரை மணி நேரம் ஜெபிக்கவே முடியாது. அதனால தான் அருகில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, பாதத்தருகே வர்றதுக்கு அடையாளம் தேவ பிரசன்னம். ஆமேன். பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் இல்லாமல் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அது வேஸ்ட், ஜெபமே வராது. அதனால இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உம்முடைய பிரசன்னத்துல என்னை மகிழ பண்ணுங்க. உங்க பக்கத்துல, உம்முடைய அருகில, உங்க அண்டையில நான் இருக்கணும் அப்பா, தனித்து ஜெபிக்கணும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது தேவ பிரசன்னத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமேன், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் தேவ பிரசன்னத்தை இழக்க செய்வது பாவம். நம்ம பாவம், தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் காணப்பட்டால், மற்றவர்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசி இருந்தால், அல்லது மற்றவர்களை நிந்தித்து அல்லது வேதனைப்படுத்தி இருந்தால், அந்த பாவத்தின் விளைவு நம்ம தேவ பிரசன்னத்தை விட்டு நம்மை தடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாளும் குடும்பமாக தேவனுடைய பாதத்திலே தனித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள். ஆனால் அன்னைக்கு பாவம் செய்த பொழுது, பிசாசு உள்ள நுழைஞ்ச பொழுது அந்த தேவ பிரசன்னம் இழந்து விட்டார்களே. தேவ சமூகத்தை விட்டு விலகி என்கிற ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் பாவம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனோடு உறவாடுவதற்கு ஒரு தடை என்ன தெரியுமா? பாவம். அநேக தேவ மனிதர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, பாவம் ஒரு மனிதனை ஜெபிக்க விடாதபடி தடுக்கும், ஆனால் ஜெபிக்கிற மனிதன் பாவத்தை மேற்கொள்வான். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்துருங்க. உடைய பிரசன்னத்தை விட்டு எந்த விதத்திலும் நான் ஆண்டவரை தள்ளி போக மாட்டேன், விலகி போக மாட்டேன். எனக்கும் உமக்கும் இடையே அந்த பிரசன்னத்தை கெடுக்கிற, பிரசன்னத்தை உணர விடாதபடி தடை செய்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா.
பிரசன்னத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. உங்க அருகில, உங்க பாதத்தருகே, உங்கள் அண்டையில இருப்பதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். இயேசு சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு வந்தாங்க, எருசலேமுக்கு வந்தாங்க. அந்த எருசலேமுக்கு வந்த பொழுது அந்த ஆலயத்தில் அந்த பண்டிகையை ஆராதித்து விட்டு அவர்கள் ஆலயத்தில் வந்து எல்லா பலிகளையும் செலுத்தி விட்டு பண்டிகை கொண்டாடி விட்டு திரும்பி அவர்கள் போனார்கள். ஒரு நாள் பிரயாணம் பண்ணின பிறகுதான் பெற்றோருக்கு தெரிஞ்சது, இயேசுவை காணோம், இயேசு இல்லை. எத்தனை நாளைக்கு பிறகு? ஒரு நாளைக்கு பிறகு, ஒரு நாள் பிரயாண தூரம் பண்ண பிறகுதான் இயேசுவை காணோன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கூட, நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு என் கூட தான் இருக்கிறார், என் பக்கத்துல தான் இருக்கிறார். நான் பாவம் செஞ்சா கூட ஆண்டவர் என் பக்கத்துல தான் இருப்பாரு. அவர் கிருபையுள்ள தேவன், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்னை மன்னித்துருவாரு. அவர் என்னை மறக்கவே மாட்டார். என் மேல அவ்வளோ கிருபை, அவ்வளோ கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல பாவத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் விலகி போனதை நம்மால அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய பிரசன்னம் நம்ம விட்டு விலகி போனதை முதல்ல உடனே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி அவர்கள் ஒரு நாளைக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்களோ அதே போலதான் சில சந்தர்ப்பங்களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும். சிம்சோன் வாழ்க்கையில ஆவியானவர் அவரை விட்டு எடுபட்டு விட்டார், விலகி போய்விட்டார். ஆனா சிம்சோன் என்ன சொல்றான்? ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், எப்போதும் போல நான் எழும்புவேன் என்று எழும்புனான். ஆனா ஆவியானவர் விலகி விட்டதுனால அவனால எழும்ப முடியல, சத்துருக்கு முன்பாக நிற்க முடியல. தேவ பிரசன்னத்தை அவன் இழந்து விட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பாவம் உள்ள வரும் பொழுது தேவ பிரசன்னத்தை நீங்க இழந்துருவீங்க. ஒரு நாள் ஆன பிறகுதான் தெரியும் இயேசுவின் பிரசன்னம் இல்லை, ஆண்டவர் கூட இல்லை. அடுத்த நாள் முழங்கால் படியிடும் பொழுதுதான் தெரியும் ஏன் தேவ பிரசன்னத்தை உணர முடியல. அப்பதான் யோசித்து பார்த்தா தெரியும், இயேசுவை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். திரும்ப தேடுறாங்க. திரும்ப அந்த பயண கூட்டாரிடத்துல இருந்து வெளியே வந்து எருசலேம் நோக்கி பிரயாணம் பண்ணி இயேசுவை தேடினாங்க. எத்தனை நாளைக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 3 டேஸ்க்கு பிறகு. முதல்ல அவர் இல்லைங்கிறது ஒரு நாளைக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க. திரும்ப இயேசுவை தேடுறதுக்கு 3 நாள் ஆச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கழிச்சுதான் தெரியும் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டோன்ட்டு. ஆனா அந்த தேவ பிரசன்னத்தை திரும்ப பெறறதுக்கு 3 நாள் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியாதப்பா, உங்க பிரசன்னம் எனக்கு தேவை. உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. தனி ஜெபத்தின் மகிமையே தேவ பிரசன்னம் தான். ஆமென். நானும் ஆண்டவரும், நானும் இயேசுவும், அவ்வளவுதான் தேவ பிரசன்னம். இடையில எந்த மனிதருக்கும் இடம் இல்லை. எந்த வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது? யாத்திராகமம் 34 மலையெங்கும் ஒருவனும் வரக்கூடாது, மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூட மேயக்கூடாது. எந்த காரியங்களும் என்னையும் ஆண்டவரையும் விட்டு பிரிக்க கூடாது. எந்த மனிதர்களும் என்னுடைய ஜெப வேளையை தடுக்க கூடாது. தேவ பிரசன்னத்தை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம தனித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மரியாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, மரியாள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தாள், பாதத்தருகே இருந்தாள். பாதத்தருகே இருந்து என்ன செய்தாள்? அவள் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுது 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, நாம் அவரிடத்துல பேசுகிறோம். ஆமென். ஜெபம், அதுதான் ஜெபம். தனித்து ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுகிறோம். அப்புறம் அவர் நம்மோடு கூட பேசுகிறது. ஜெபத்துல இந்த 2மே இருக்கணும். தனி ஜெபத்துல இந்த 2மே இருக்கணும். அநேகருடைய தனி ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, அவங்களே பேசிட்டு இருப்பாங்க, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க, என்ன பேசணுமோ பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கிறதும் இல்லை, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக எழும்பி வெளியே வந்துடுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரோடு தனித்து நிற்கும் பொழுது முதல்ல தேவ பிரசன்னத்தினால நம்மை நிரப்புகிறார், அடுத்ததாக அவருடைய வார்த்தையினால் நம்மை நிரப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, மரியாள் அன்றைக்கு தேவனுடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உம்முடைய வசனத்தை நான் கேட்கணும், உம்முடைய வசனத்தை நான் வாசிக்கணும். அப்ப இன்னைக்கு நமக்கு கையில பைபிளை கர்த்தர் கொடுத்துட்டார். ஜெப நேரத்துல பைபிளை எடுத்து வாசிங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு துதித்து அந்த பிரசன்னத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளையும் ஆண்டவரிடத்துல சொல்லலாம். அதே வேளையில ஆண்டவரே நீங்க எங்கூட பேசுங்க என்று சொல்லி பைபிளை திறந்து வச்சு நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். தனி ஜெபத்துல அந்த பைபிள் ரீடிங்கும் தனிப்பட்ட விதத்துல ஜெபமும் ரெண்டும் இணைந்து போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பைபிளை வாசிங்க, வாசித்ததுல இருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அதை வைத்து நீங்க ஜெபிங்க. திரும்ப ஆண்டவரே இந்த காரியத்துக்கு என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க, அவர் பைபிள்ல உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பார். அதை வைத்து திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபிங்க. இப்படியே இருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல நம்ம ஸ்பெண்ட் பண்ணுகிற அந்த தனி ஜெப நேரம் நமக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா, அதே வேளையில சந்தோஷத்தை கொடுக்கிறதாக, மனமகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஜெப நேரத்துல மெடிடேஷன் அவசியம். தேவனுடைய வார்த்தை வாசிப்பது மிக 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 அவசியம். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பில்லி கிரகாம் அவர்களுடைய மனைவி அவருடைய வாழ்க்கை சரிதையை நான் வாசித்த பொழுது அதில் ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் எப்போவுமே என்ன செய்வாங்களாம், பைபிளை எடுத்து கிச்சனில் இருக்கிற அந்த டேபிளில் வச்சுருப்பாங்களாம், விரித்து வச்சுருப்பாங்களாம். அவங்க குக் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ண போட்டுட்டு அந்த கொஞ்சம் டைம் கிடைக்கும் இல்லையா, அது பாயில் பண்ணுற நேரம் வரைக்கும், அந்த நேரத்தில் டக்குன்னு இந்த டேபிளில் வந்து அந்த பைபிளை வாசிப்பாங்களாம். ஒரு 2-3 வசனம் வாசிப்பாங்களாம். அந்த வசனத்தை நினைத்து கொண்டு ஸ்தோத்திரம்பான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், நானும் இப்படி நடக்கணும், இந்த வசனத்தின்படி வாழணும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அது வாக்குத்தத்தமாய் இருந்தால் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறேனப்பா என்று சொல்லிவிட்டு திரும்ப போய் குக் பண்ணுவாங்களாம். அவருடைய வாழ்க்கையில எந்த வேலை செய்தாலும் பைபிள் வாசிக்கிறது, வேலை செய்கிறது, பைபிள் வாசிக்கிறது, ஆண்டவரோடு பேசிக்கொண்டே வேலை செய்வது, இதுதான் அவருடைய அனுபவமாக இருந்துச்சாம். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பில்லி கிரகாமுடைய வெற்றிக்கு பின்பாக இந்த பெண்மணி இருந்தார்களே, எவ்வளோ ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயம் பண்ணினார்கள். உலகத்திலே பேசப்படுகிற ஒரு பெரிய மனிதனாக பில்லி கிரகாம் வாழ்ந்தார் என்றால் அவருக்கு பின்பாக இருந்த இந்த மனைவியுடைய காரியங்களை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 3 முறையாவது பைபிள் வசனங்களை வாசிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். 3 முறையாவது ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். ஏன் 3 முறை அப்படின்னு சொல்றீங்கன்னா, குறைந்தது நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கலாம், 7 முறை ஜெபிக்கலாம், 10 முறை ஜெபிக்கலாம். ஆனால் வேதத்திலே பார்க்கும் பொழுது தானியேல் தினம் 3 வேளை தனித்து தேவனோடு ஜெபித்ததை பார்க்கிறோம். தாவீது ராஜா 3 வேளை ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துல குறைந்த பட்சம் 3 நேரமாவது ஜெபம் பண்ணணும், 3 நேரமாவது தனித்து அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த சரீரமாகிய இந்த உடலை பேணுவதற்கு ஒரு நாளைக்கு 3 முறையா அல்லது 5 முறையா சாப்பிட்றோமே, குறைந்தது 3 முறை சாப்பிட்றோம் இல்லையா? 3 முறை. அப்போ உலக பிரகாரமான இந்த சரீரத்துக்கு ஒரு பலன் உண்டாவதற்கு 3 முறை சாப்பிட்றோம்னா, ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்துவதற்கு, ஆவிக்குரிய உள்ளான மனுஷனை பலப்படுத்த 3 நேரமாவது ஜெபிக்க கூடாதா? 3 நேரமாவது பைபிள் வாசிக்க கூடாதா? 3 நேரமாவது அவருடைய வார்த்தைகளை கேட்க கூடாதா? ஆமென். இன்னைக்கு தீர்மானம் பண்ணிருங்க, அப்பா அடிக்கடி உம்முடைய வார்த்தைகளை கேட்பேன், உம்மோடு கூட உறவாடுவேன்,
உம்முடைய பேச்சை நான் கேட்பேன், நான் உங்களோடு பேசுவேன். இப்படிப்பட்ட அந்த சந்தோஷமான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த ஜெப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மரியாள் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள் என்று சொல்லும் பொழுது அவள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததை பார்க்கிறோம். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தண்டை உட்கார்ந்து, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேணாம், எனக்கு ஏசப்பா போதும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்கிறவங்க, தனித்து ஜெபிக்கிறவங்களுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுமா இருக்கும்? தேவனுக்கு முதலிடம். ஆமேன். கர்த்தர் மாத்திரம் போதும், அவரோடு நான் உறவாடணும், அவரோடு நான் ஜெபிக்கணும், அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆசை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆமேன், ஹல்லேலூயா. மார்த்தாள் ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் அவள் பலவிதமான வேலைகளை செய்ய போய்விட்டாளே தவிர கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க பலவிதமான வேலைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா, உலக சிநேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, உலக மனிதர்களுக்கு உங்க நேரத்தை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்தீர்களே ஆனால் கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படும். ஸோ அந்த தனி ஜெபம், கர்த்தரோடு உறவாடுகிறது என்பது எதற்கு அடையாளம்? தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அவனுக்கு முதலிடமாக தான் வச்சிருந்தான். ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது அவர்களை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு தனித்து பிந்தி தேவனோடு போராடி ஜெபித்தான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, யாக்கோபுக்கு பிரியமான மனைவி, யாக்கோபுக்கு பிரியமான குமாரன் எல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டம் வந்த பொழுது இவங்களை விட எனக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் தேவை, இவர்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்கிற எண்ணத்தோடு கூட அவன் அப்படியே பிந்தி தனித்து இருந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எவ்வளோ நேரம் உலகத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எவ்வளோ நேரம் உங்க குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. வேதத்திலே பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க தேடுனா மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு தான் எப்படி? தேவனுடைய பிரசன்னத்தை தேடணும், அவருடைய பாதத்தண்டை வரணும், அவர் அண்டையில் வரணும். மற்றவங்களை விட, மற்ற வேலையை விட, ஏன் ஊழியத்தை விட, ஊழியக்காரர்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியத்துக்கு முதலிடம் கொடுப்பதை விட கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு, தொழிலுக்கு, வேலைக்கு, குடும்பத்துக்கு முதலிடம் கொடுப்பதை விட கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா நம்ம ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், தனித்து ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தால் கர்த்தர் நமக்கு முதலிடம் கொடுப்பார். ஆமென். நம்மோடு கூட பேசுவார், நம்மோடு கூட உறவாடுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா உலகத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்தால், உலக மனிதர்களுக்கு நம்ம முதலிடம் கொடுத்தா அவங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு குடும்பத்தினரோடு பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலருக்கு உலக காரியங்கள், ஆசா பாசங்கள், சிற்றின்பங்கள், அதுதான், அதுல டைம் ஸ்பெண்ட் பண்றதா அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா உண்மையிலேயே நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தா இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு தேவனுடைய பாதத்துக்கு வந்துருவோமே, பாதத்தண்டை வந்துருவோமே, தேவன் அண்டை வந்துருவோமே. மோசே போல அந்த கண்மலையில அவர் பக்கத்துல, அந்த மலையின் உச்சியில அவர் சமூகத்துல வந்து நின்றுவோமே. இன்னைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நாங்க உங்க அண்டை வருகிறோம் அப்பா, உம்மண்டை வருகிறோம் அப்பா,
உம்முடைய பாதத்தண்டை கிட்டி சேருகிறோம் அப்பா என்று நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உடையவராகி இருக்கிறார். ஆமென், ஹalleluya. முதலிடம் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட். ஆமென், ஹalleluya. தேவனுடைய சித்தத்துக்கு முதலிடம் கொடுங்க. அந்த தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு தேவனுடைய பாதத்தண்டை வாங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தம் செய்வது, தேவனையே சார்ந்து கொள்வது, கர்த்தரை நோக்கி பார்ப்பது, அவரோடு உறவாடுவது. இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய சித்தம் நான் செய்யணும் அப்பா. முதல் டைம், என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம், ஒரு நாளின் ஃபர்ஸ்ட் டைமை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் உம்முடைய கிருபையை நான் தேடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில முதல் ப்ரிஃபரன்ஸ் நீங்களா இருக்கட்டும். முதல்ல பேசுறது நீங்களா இருக்கட்டும். முதல்ல நான் கேட்கறது உங்க வார்த்தையா இருக்கட்டும். இப்படி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி அவரை தனித்து அவரோடு நீங்க உறவாடும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதே வேளையில பிரச்சனைகள் வரும் பொழுதும் ஆண்டவருடைய பாதத்துல உங்களுடைய கண்ணீரை ஊற்றிருங்க. மரியாள் யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரன் மரித்து போன பொழுது பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் போதும் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுங்க. துக்கமா இருக்கும் பொழுதும் தேவனுடைய பாதத்துல போய் தனித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கண்ணீரை அவருடைய பாதத்துல ஊற்றிருங்க. ஆண்டவர் கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குவார். ஆமென். லாசரு உயிரோடு எழும்புவது என்பது முடியாத காரியம். ஆனா பாதத்துல விழுந்து தனித்து ஜெபித்ததன் விளைவு ஆண்டவர் அந்த முடியாத காரியத்தை முடித்து கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனையினால சோர்ந்து போய் பிள்ளைகள் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, இப்படி நீங்க எதெல்லாம் குறித்து நீங்க சொல்றீங்களோ அந்த காரியத்துல கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பாரத்தை அவருடைய பாதத்துல கண்ணீரால நிரப்பும் பொழுது, நனைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவருக்கு முடியும். அது லேசான காரியம். ஆமென், ஹalleluya. இந்த வேளையில நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசினார் இல்லையா? நம்முடைய ஜெப நேரத்துல தேவ பிரசன்னத்தை நம்ம காத்து கொள்ளணும். தேவனோடு கூட உறவாடணும். தேவன் பேசுவதை நம்ம கேட்கணும். அந்த பேசுகிற காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிரச்சனைகள் வரும் பொழுது அவரிடத்துல முதல்ல சொல்லணும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த தனி ஜெபத்தின் ஒரு மேன்மையான அனுபவம். ஆமென். இப்படி தனித்து ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறீங்களோ அவங்கள கர்த்தர் முக்கியமான நபராய் வைப்பார். அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பார். ஆமென், ஹalleluya. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா உங்களுடைய பாதத்தருகே இருக்கிற அந்த அனுபவத்தை தாங்க. உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிற மகிழ்கிற அந்த அனுபவத்தை தாங்க. உம்மோடு நெருங்கி வாழ்கிற அனுபவத்தை தாங்க. ஹalleluya. மோசே போல உங்க அண்டையில, உங்க பக்கத்துல ஆண்டவரே அந்த உச்சியில வந்து உங்களுடைய சமூகத்துல, உங்களுடைய பிரசன்னத்துல களி கூறுகிற அந்த ஜெப அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமே. இந்த நேரத்துல ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், அந்த தேவ பிரசன்னத்தை இழக்க செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், பாவ எண்ணங்கள், பாவங்கள், இதை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிடுறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உங்களுக்கும் எனக்கும் நடுவாக எந்த பாவமும் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பாவங்களை எடுத்து போட்டுருங்க. உம்மிடத்துல ஜெபிக்க விடாதபடி, தனித்து வர விடாதபடிக்கு என்னை தடுக்கிற இந்த பாவத்தை எடுத்து போட்டுருங்கன்னு கேளுங்க. பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் சொல்லியிருக்கிறாரே, இப்பொழுது அவர் பரிசுத்தப்படுத்துவார். அப்படி ஒரு சொட்டு ரத்தம் உங்க மேல விழும்.
பரிசுத்தத்தை தருவார். பரிசுத்தப்படுத்தப்படும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். ஆமென். பரிசுத்தம் இல்லாத இடத்துல பிரசன்னத்தை உணரவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லிருங்க, அப்பா என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க. அது மாத்திரம் அல்ல அப்பா, முதல் இடம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுக்கணும் அப்பா. உங்களுக்கு நாங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரை இதுவரைக்கும் உலகத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டேன், குடும்பத்துக்கு முதலிடம் கொடுத்துட்டேன், வேலைக்கு, தொழிலுக்கு, பணத்துக்கு, அழகுக்கு, படிப்புக்கு முதலிடம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு முதலிடம் கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அதிகாலையில் முதல் மணி நேரத்தில் உம்முடைய பாதத்துக்கு வரணுமே. உலக மனிதர்களுக்கு வேலை செய்வதற்கு முன்பாக உங்க சமூகத்துல வந்து நிற்கணுமே. காலையில் உம்முடைய பாதத்துல வந்து நிற்கணுமே அப்பா. உங்களுடைய காரியத்துக்கு நான் முதலிடம் கொடுக்கணுமே. உலக பிரகாரமான அசாபாசங்கள், சிற்றின்பங்களுக்கு என் டைமை ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து உம்மோடு உறவாடணுமே. உங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அது மாத்திரமல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் உங்களுடைய சமூகத்துல தான் முதல்ல சொல்லுவேன்ப்பா. உங்க பாதத்துல தான் முதல்ல என் கண்ணீரை ஊற்றுவேன் அப்பா. அதுக்கு பிறகுதான் மனுஷனிடத்துல சொல்லுவேன். இன்னைக்கு நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த ஜெப வேளை ஆசீர்வாதமாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஜெப வேளையில உம்முடைய வசனத்தை வாசித்து உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நீங்க எங்களோடு பேசுகிறதை உணர்கிற வரைக்கும் ஆண்டவரே உங்களை விட்டு நான் எழும்ப மாட்டேன்ப்பா. நீங்க பேசினாதான் என்னை உங்களை விடுவேன்ப்பா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அன்றைக்கு யாக்கோபு சொன்னானே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன். நீர் உம்முடைய நாமத்தை சொல்லுங்க போராடினானே. அதே போல நீங்க எங்க கூட பேசுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, உங்க நாமத்தை வெளிப்படுத்துங்கப்பா, எண்ணில் இருக்கிற காரியங்களை எங்களுக்கு காட்டி கொடுங்கப்பா, குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பார். தனித்து தேவனோடு நீங்களும் ஆண்டவரும் நானும் ஆண்டவரும் அவர் அண்டையில அவருடைய பாதத்துல வாழ்கிற, அவருடைய பிரசன்னத்துல இருக்கிற அந்த மகிமையான அனுபவம் உங்களுடைய உள்ள வாஞ்சிக்கட்டும், உள்ள வாஞ்சிக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்க அப்படி தனித்து ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு வரைக்கும் மரியாளை குறித்து நம்ம கேட்டுட்டு இருக்கோமே, உங்களை குறித்தும் கர்த்தர் பேசுவார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார், சாட்சி சொல்லுவார். மோசேயை பார்த்து சொன்னாரே, தனித்து போன பொழுது இந்த 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பூமி எங்கும் எந்த மனுஷனிடத்திலும் செய்யப்படாத ஒரு பெரிய காரியத்தை நான் உன்னோடு கூட செய்வேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னாரே. அப்படி உங்களை உயர்த்துவார். தனித்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார். உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்னைக்கு அர்ப்பணிச்சிருவீங்களா? தனித்து ஜெபிக்க அர்ப்பணிச்சிருவீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்க அர்ப்பணிச்சிருவீங்களா? ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து இன்றைக்கு மாலை வேளையில ஆண்டவரே தனித்து ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்றாங்களோ, தனி ஜெப நேரத்தை வாஞ்சிக்கிறாங்களோ, தனித்து உம்மோடு உறவாட, நீங்க பேச அவர்கள் கேட்க, அவர்கள் பேச உம்மோடு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அதை கேட்க, அப்படிப்பட்ட அந்த ஒரு ஜெப நேரத்தை எதிர்பார்த்து ஆசையோடு வாஞ்சியாய் இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுங்க அப்பா. அப்படிப்பட்ட ஜெபாவி அவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தனித்து ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஐயா. இந்த பிரசன்னத்தை காத்து கொள்கிற இருதயத்தை தாங்க, பிரசன்னத்தை தடுக்கிற பிசாசின் கிரியைகள்
பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எப்படிப்பட்ட பாவமும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இடையே வரக்கூடாதப்பா. பிரசன்னத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அனுபவத்தை தாங்கப்பா. பைபிள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை தியானிக்கும் பொழுது நீங்க அவர்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை அவர்கள் கேட்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை அவர்கள் கேட்கட்டும் அப்பா. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மரியாளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை, நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொன்னீங்களப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஒன்றை மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுங்க அப்பா. கிருபையாய் நடத்துங்க அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மோசேயை போல அப்பா உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது எப்படி மோசேயோடு உடன்படிக்கை பண்ணினீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணுங்கப்பா. அவர்களோடு கூட நீங்க இருங்கப்பா. அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக, குடும்பத்திற்கு முன்பாக நீ செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும் தகப்பனே, பயங்கரமா இருக்கட்டும். பூமியில் உள்ள எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ஏன்னா அவங்க தனித்து ஜெபிக்கிறாங்களே, உம்மண்டை காத்திருக்கிறாங்களே, உம்முடைய பாதத்தின் அருகே இருக்கிறாங்களே. ஆகவே நீர் அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து மகிமையான பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன வேதனையோடு கண்ணீரோடு உடைய பாதத்தண்டை வருகிறார்களோ, தனித்து ஜெபிக்கிறாங்களோ, அந்த காரியத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் அப்பா. கண்ணீர் வடித்து உடைய சமூகத்துல தனி ஜபம் எதற்காக பண்றாங்களோ அந்த காரியம் அற்புதம் நடப்பதாக, அந்த காரியம் மாறுதலாய் முடிவதாக, சூழ்நிலைகள் மாறுதலாய் முடிவதாக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பொருளாதாரத்துல நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பீராக தகப்பனே. உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை அவர்கள் காத்திருக்க, ஜெபிக்க, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க, உம்முடைய வசனத்தை வாசித்து உம்மோடு பேச உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளில் இருந்து தனி ஜெப நேரம் அதிகரிக்கட்டும். தனி ஜெப நேரத்துல தேவ பிரசன்னத்தை உணரட்டும். தனி ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். தனி ஜெபம் மூலமாக ஆண்டவரை இவர்கள் அநேகருக்கு சாட்சியாய் எழும்பட்டும் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.